இப்ப நுரையீரலை சுத்தப்படுத்தக்கூடிய பயிற்சி செஞ்சோம். இப்ப நம்ம அடுத்து செய்யக்கூடியது கபாலத்தை சுத்தப்படுத்தக்கூடிய கபாலபதி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கபாலத்தை சுத்தப்படுத்துறது என்ன அவசியம்? கண்ணில் நீர்க்கோர்வை ஏற்படுவது, மூக்கு தண்டு வளைவு ஏற்படுவது, மூக்கில் சதை வளர்ச்சி ஏற்படுவது, மூக்கு அடைப்பு ஏற்படுவது, தும்மல், ஆஸ்மா, வீசிங், டிபின்னு பல்வேறு விதமான சுவாச குறைபாடு தொடர்பான குளிர்ச்சி சார்ந்த ஒரு உபாதையாக மாறக்கூடிய சைனஸ்க்கு இந்த மூக்குல நீர் கோர்க்கிறது, கண்ணுல நீர் கோர்க்கிறது, முகத்தில் நீர் கோர்க்கிறதை விட கொடுமையானது ஒன்று கபாலத்தில் நீர் கோர்ப்பது. கபாலம் என்று சொல்லக்கூடிய மண்டையோட்டுக்கு உள்ளே பிரெயினுக்கும் மண்டையோட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு லேயர்ல நீர் கோர்த்து தலை அப்படி ஆட்டினாலே உள்ள தண்ணி ஆடுற மாதிரி ஒரு ஃபீல். எப்போதுமே தலை பாரமா இருக்கிறது, பயங்கர டென்ஷன் வரும். கபாலத்தில் நீர்க்கோர்வை அதை முழுமையாக வெளியேற்றவில்லை என்றால் மூளையில் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். அதுதான் கண்ணில் இரத்த அழுத்தத்தை உருவாக்குவதற்கும், பிரெயின் டியூமர் வர்றதுக்கும், இரத்த குழாய்களில் அடைப்புகள் ஏற்பட்டு பக்கவாதம் வருவதற்கும் மிக மிக முக்கியமானது. அதுலேயும் மோட்டார் ஏரியா அஃபெக்ட் ஆகி நரம்பு மண்டலம் தன் கட்டுப்பாட்டை இழந்து கை நடுக்கம் ஏற்பட்டு பார்க்கின்சோனிசம் சொல்லக்கூடிய உதறுவாதம், நடுக்குவாதம் போன்ற நர்வஸ் வீக்னஸ் வர்றதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு. இவை எல்லாம் வராமல் தடுப்பதற்கு இப்ப நாம செய்ய வேண்டிய கபாலபதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. செய்வோமா? ரெடி. 3 தடவை நல்லா மூச்சை இழுத்து விட்டுக்குங்க. நல்லது. எப்பொழுதுமே முதுகு தண்டுவடத்தை நேரம் வச்சுக்கணும். சும்மா பொசுக்குன்னு இப்படி இருந்தோம்னா மூளைக்கும் முதுகு தண்டுவடத்துக்கும் இரத்த ஓட்டம் குறையும். தண்டுவடம் நேரா நிமிர்ந்து இருந்தாதான் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். ரெடி, ஸ்டார்ட். இப்ப கபாலபதி கபாலத்தை சுத்தப்படுத்துவதால் மூளை நரம்புகள் கிளர்ச்சி அடைவது, புதுப்பிப்பது, புலன் உறுப்புகள் கண்ணு, காது, மூக்கு, வாய், தொண்டை, உடம்பில் இருக்கிற தோலினுடைய வேர்வை துவாரங்கள் எல்லாம் திறந்து மூடி தன்னைத்தானே புதுப்பிக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கபாலபதி.